இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த கூட்டம்? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்க வந்து ஒரு இடத்த தேடி வந்தோம். அத பத்தி அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்கலாம் ஏன் இந்த வெயில்ல கொடை பிடிச்சுக்கிட்டு இப்படி லைன்ல நின்னுட்டு இருக்காங்க? அதுவும் ஒரே கலர் கொடை அப்படின்னு நான் ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து இந்த ஷாப்போட கொடை தான் அப்படிங்கிறது. கஸ்டமர்லாம் இப்படி வெயில்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடையும் வச்சிருக்காங்க. நாங்களும் ஒரு கொடைய எடுத்துட்டு கெளம்பிட்டோம். இங்கேயே நின்னு டைம வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு. ஏன்னா, இருக்க இருக்க வந்து கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருந்தது. சரின்ட்டு கொடைய எடுத்துட்டு கெளம்புனா, லைன் போக போக போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கு எண்டு இருக்கா இல்லையான்ற மாரி லைன் போயிட்டுருக்கு. நம்ப ஊர்ல ரேஷன் கடையில ஏதாவது ஃப்ரீயா குடுத்தா ஒரு கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி. அங்க வந்து முட்டிக்கிட்டு, மோதிக்கிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப கேஷுவலா நின்னுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து புதுசா ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனோம்னா, அந்த இடம் வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்கவே கிடைக்காது. பக்கமே இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தென்படாது. நாங்க தேடி வந்த ஷாப் வந்து இதுதான். எங்களுக்கு வந்து டக்குன்னே கிடைச்சிடுச்சு. ஏன்னா சப்வேலருந்து மேல ஏறுனோம். பக்கமே இந்த ஷாப் இருந்துச்சு. எல்லாம் ஓகே தான். பட் இவ்ளோ கூட்டமா இருக்கே! ஒரு வழியா எண்ட கண்டுபிடிச்சு நாங்களும் வந்து லைன்ல நின்னுட்டோம். இவ்ளோ கூட்டமா இருக்குன்ட்டு யாரும் வராமலாம் இல்ல. அப்பவும் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இவங்க வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்டின்ட்டு எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலா இருந்தது. ஏன்னா கொரியன்ஸ் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்கள வீடியோ எடுக்கிறத வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. இது வந்து கேஸ் கூட போடலாம். அந்த அளவுக்கு இருக்கு கொரியாவுல. அதனாலேயே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா, அவங்க எடுத்தத பார்த்ததும் நானும் ஃப்ரீயா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா அந்த கடையோட ஓனர சும்மா சொல்லக்கூடாது. கஸ்டமர் வந்து வெயில்ல நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க கொடையும் குடுத்து லைன்ல வந்து ஏர் கூலரும் வச்சிருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஏர் கூலரோட காத்து நல்லா இதமா இருந்தது. இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வராமலாம் இல்ல. அப்பவும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இவ்ளோ கூட்டத்துலயும் வராங்கன்னா, அப்படி என்னதான் வாங்க இவங்க வராங்க? அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த கூட்டத்த பார்த்து நான் மட்டும் தான் ஷாக் ஆகுறேன்னு நெனச்சேன். இங்க ஒரு பொண்ணு வாய் மேல கையே வச்சுடுச்சு இந்த கூட்டத்த பார்த்து. ஒரு வழியா நம்பளும் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டோம். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்தேன். உள்ள பார்த்தா சந்த கடை மாதிரி இருக்கு. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வந்தது இந்த ஷாப் தான். வேர்ல்டுலே ஃபேமஸான கொரியன் பேக்கரிக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த பேக்கரி வந்து என் கொரிய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் எனக்கு சொன்னாங்க. ஆக்சுவலா கோயில்லலாம் ஒரு லைன் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, நம்ம இதுல தான் போகணும் அப்டின்ட்டு. அந்த மாதிரி இவங்களுமே ஒரு லைன் போட்டு வச்சிருந்தாங்க. நமக்கு தேவையானத எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிரணும். போயிட்டோம்னா திரும்ப இந்த இடத்துக்கும் வர முடியாது. ஸோ, எத எடுக்கணும்? எத விடணும்? எதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? இந்த மாதிரி எதுவுமே தெரியல. எதுவுமே எடுக்கல. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருந்தோம். ஏன்னா, எல்லாமே ரேட் ரொம்பவே அதிகமா இருந்தது. இது வந்து கோவில்லலாம் இந்த விளக்கு போடுவோம் இல்லையா? அந்த ஷேப்ல இருந்தது. நெறைய பேர் இத வந்து நெறைய எடுத்தாங்க. நாங்க தான் எடுக்காம மிஸ் பண்ணிட்டோம். இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்வீட் ஐட்டங்கள் தான். பைசி கிடையவே கிடையாது. இவங்க வந்து ஸ்நாக்ஸ்ல வந்து பைசி ஐட்டங்கள் அந்த அளவுக்கு சாப்பிடுறதில்ல. எத எடுக்கிறதுன்னே தெரியல. எல்லாரும் எத எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணோம். எல்லாரும் எடுத்தது வந்து இந்த சங் ரோல் பன் இத தான் வந்து எல்லாருமே எடுத்தாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 1800 வான் வருது. நம்ம ஊரு காசுக்கு ஒரு 1000 மேலேயே வரும். இதுல வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர், ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர், ஃப்ளேவர் இல்லாம ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டா இருந்தது. நாங்க எடுத்தது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தான். ஆக்சுவலா இந்த ஐட்டம் தான் கொண்டு வந்து வைக்க வைக்க காலியாயிட்டே இருக்கு ஒரு பக்கம். கொரியாவுல எந்த ஷாப்புக்கு போனாலுமே கம்பல்சரி சரக்கு வச்சிருப்பாங்க. நம்ப ஊர்ல தான் அதுக்குன்னு தனியா ஒரு கடை இருக்கு. ஆனா, இங்க அப்படி இல்ல. எந்த ஷாப்புக்கு போனாலுமே ஜூஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி சரக்குமே சாதாரணமா வச்சிருப்பாங்க எல்லா ஷாப்லயுமே. இங்க வந்து ஆல்கஹாலோட லெவல் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா, இங்க வந்து சரக்கு சாப்பிடுறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். கேர்ல்ஸ், பாய்ஸ் அப்புறம் யங்கர்ஸ் அந்த மாரி எல்லாருமே ரொம்ப சாதாரணமா சரக்கு சாப்பிடுறாங்க. அது வந்து இவங்க ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து நாங்க எடுத்தது இந்த கொரியன் சிம்பல் போட்ட இந்த பாக்ஸ் தான். இதோட ரேட் வந்து 5000 வான் வந்தது. நம்ம ஊரு காசுக்கு ஒரு 300க்கு மேல கண்டிப்பா இருக்கும். கொரியன் சிம்பல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ, அது ரொம்பவும் டேஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். இங்க வந்து பாக்ஸா நெறைய வச்சிருக்காங்க. எல்லாமே பன் ஐட்டங்கள் தான். மேபி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃப்ளேவர், ஒவ்வொரு டேஸ்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் அவங்க நெறைய இதில ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் சேர்த்து தான் செஞ்சிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் தான் நெறைய ஆட் பண்ணியிருப்பாங்க போல. எஸ்பெஷலி இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ்னாவே அதில கண்டிப்பா ஆரஞ்சு இல்லாம இல்லவே இல்ல. இதெல்லாம் வந்து அந்த பிளெயின் கேக்கு, டீ கேக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சாக்லேட் ஃப்ளேவர், ஃப்ளேவர் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கடைக்கு தகுந்தால போல எல்லாமே ரேட் ரொம்பவும் அதிகமா தான் இருந்தது. கடையோட சைஸ சொல்லல. அது அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குல்ல, அத தான் சொன்னேன்.
மேலேயும் இடம் இருக்கு போக, அதெல்லாம் மேபி மேக் பண்றதுக்கான இடம் மட்டும் தான் நெனைக்கிறேன். ஷாப் வந்து இவ்வளோ தான் இருக்கு. ஒரு வழியா வாங்கி முடிச்சுட்டோம். அடுத்தது பில் போட தான் போறோம். ஆக்சுவலா இங்க பில் போடுற அக்காவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கொரியன்ஸு இங்கிலீஷ் பேசுறாங்கன்னா, அது பெரிய விஷயம் தான். ஏன்னா, கொரியாவுல கொரியா லாங்குவேஜ் மட்டும் தான். மத்த லாங்குவேஜ்க்குலாம் அவங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறதே இல்ல. நம்ப ஊர்ல தான் இங்கிலீஷ் தான் பெருசுன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து கேக் ஐட்டங்கள் நெறைய வச்சிருந்தாங்க. பீஸ் கேக்கு, அப்புறம் ஃபுல்லாவே செஞ்சு இத அந்த கேக் அந்த மாரின்னு சொல்லிட்டு நெறைய வச்சிருந்தாங்க. ஆனா, ரேட் எல்லாம் ரொம்ப ஹை லெவல் இருந்தது. ஒரு வழியா பர்ச்சேஸ முடிச்சுட்டோம். அவ்வளோதான் நாம இப்ப கெளம்ப போறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஏன்னா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸான ஒரு பேக்கரினா டேஸ்ட் சும்மாவா இருக்கும்? உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். இங்க பாருங்க இன்னும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இதுதான் அந்த ஷாப்பு. மேலலாம் இடம் இருக்கு. மேபி அது மேக் பண்றதுக்கான இடம் மட்டும் தான் போல. கீழ மட்டும் தான் சேல்க்கு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு கவனிக்கவே இல்ல. இந்த ஷாப்போட எண்டுல மேல பார்த்தா, இந்த சேவலோட சிம்பிள் இருக்கு. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல மாடோட சிம்பல்லாம் போட்டு 100% அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லா மில்க்லயே செஞ்சதுன்னு சொல்ல வராங்களா என்னன்னு புரியல. கொரியாவுல டேஜோன் சிட்டி 1956லயே இத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஷங் ஷிம்தாங் கேக் புட்டிக்ன்றது அந்த ஷாப்போட நேமு. ஷங் ஷிம்தாங்ன்றது அந்த பிளேஸோட நேமு. இந்த சங் ரோல் பன்ன பார்க்க நீங்களும் ஆர்வமா இருக்கிறீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அத எப்படி செஞ்சாங்கன்றத பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. வீடியோல பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. நான் இப்ப நேர்லயே பார்க்க போறேன். நீங்களும் பார்ப்பீங்க வாங்க. இந்த பன் வந்து நான் ஆர்வக்கோளாறுல அங்கேயே ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுட்டேன். இதுல வந்து 4 இருந்தது. இப்போ 3 தான் இருக்கு. இது வந்து அந்த டீ கேக் அதான் சொன்னேன்ல, டீ கேக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனா அடியில வந்து பீன்ஸ் போட்டிருந்தாங்க. பட்டாணி அந்த பச்சை பட்டாணி அது ஏன் போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அதுவும் ஸ்வீட்டா தான் இருந்தது. இந்த பன்னுக்கு வந்து ஐஸ் பேக்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த பன்னு வந்து 0 டூ 10 டிகிரி செல்சியஸ்ல தான் வச்சிருக்கணுமா. அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் பேக்கும் போட்டிருந்தாங்க. அதோட அந்த ஐஸ் பேக்கோட ரேட்டே ஒரு ரூ. 50 கிட்ட வரும் நம்ம ஊரு காசுக்கு. வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸான அந்த சங் ரோல் பன். இத சாப்பிட நான் மட்டும் ஆர்வமா இல்ல. பக்கத்துல என் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா உட்காந்துட்டு இருந்தா. எப்படா இத எடுத்து குடுப்பீங்க? நீங்க வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி அவ ரொம்ப நேரம் ரொம்ப ஆர்வமா உட்காந்துட்டு இருந்தா. இந்த பன்ன பாக்க நம்ம ஊர் பன்னு வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். ஆனா இது பாக்கையிலே ஒரு எல்லோ கலரா தெரியுது பாருங்க. ஒரு கோல்டன் எல்லோ கலரா. இதோட ஷார்ப்னஸ் இருக்கே அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. தொட்டு பார்க்கும்போது ஒரு பூவோட சாஃப்ட் கூட இல்ல. அதுக்கும் மேலன்னு சொல்லலாம். அவ்ளோ சாஃப்ட்னஸா இருந்துச்சு. இத பாருங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த எல்லோ கலரா இருக்கிறது. டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல்ன்னு சொல்லலாம். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் பன்னுன்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஒர்த்தான ஒண்ணு தான். இதோட கிரீம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டோட கிரீம் இருக்கு இல்லையா? அப்படிதான் இருந்துச்சு. அதோட பன்னு தான் அதுல ஹைலைட்டு. அவ்ளோ டேஸ்ட்டு. அது எனக்கு சொல்ல தெரியல. கொரியாவுல இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் இத வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்டியா இருக்கு. கொரியால இருக்கிறவங்க இத மிஸ் பண்ணிடாதீங்க.